வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். பராமரிப்பு பணிகள் காரணமாக சில நேரங்களில் சில ரயில்கள் மாற்றப்படுவது உண்டு. அந்த வகையில் 2 முக்கியமான ரயில்கள் மாற்றப்பட இருக்கிறது. இந்த 2மே ரேக் ஷேரிங் முறையில் இயங்கக்கூடிய ரயில்கள் தான். தினமுமே காலையில் திருச்சிராப்பள்ளியில் இருந்து காலையில் 6:05 மணிக்கு புறப்பட்டு மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில். இந்த ரயிலுக்கான எண் 56700 அப்படிங்கிறதாகும். இந்த ரயில் தான் மயிலாடுதுறை போயிட்டு மீண்டும் மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலாக செல்கிறது. இது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில். இந்த 2 ரயில்களுமே குறிப்பிட்ட நாட்களில் மாறுதலுக்கு உட்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 25ஆம் தேதி, 27 மற்றும் 30 மார்ச், ஏப்ரல் 1 ஆகிய தேதிகளில் திருச்சியில் இருந்து காலையில் 6:05க்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மயிலாடுதுறை வரைக்கும் இந்த 4 நாட்களும் போகாது. அதற்கு பதிலாக கும்பகோணத்தோடு நிறுத்தப்படும். கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை வரை பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது மயிலாடுதுறை போகாததுனால நிச்சயமாக மயிலாடுதுறையில் இருந்து செங்கோட்டைக்கு இந்த ரயில் புறப்பட்டு செல்லாது. நிறைய பயணிகள் மயிலாடுதுறையில் ட்ரெயின் இருக்கு அப்படின்னு 25, இன்னைக்கு 27, 30 மற்றும் ஏப்ரல் 1 ஆகிய தேதிகளில் மயிலாடுதுறைக்கு போயிட வேண்டாம். ஏன்னா இந்த ரயிலானது மயிலாடுதுறைக்கு பதிலாக வழக்கமாக மயிலாடுதுறையிலிருந்து 12:35 மணிக்கு கிளம்பும். ட்ரெயின் நம்பர் 16847 அப்படிங்கிற நம்பரில் இரவு 8:35 மணிக்கு செங்கோட்டையை சென்றடையும். ஆனால் இந்த ரயிலானது மயிலாடுதுறைக்கு வராததுனால இந்த குறிப்பிட்ட நாட்களில் கும்பகோணத்தில் இருந்து தான் புறப்படும். கும்பகோணத்தில் இருந்து பிற்பகல் 1:08 மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த 4 நாட்களும் இந்த ரயிலானது கும்பகோணம் மயிலாடுதுறை ரயிலாக இயங்கும் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ரிட்டர்ன் வரும்போது எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஏன்னா இந்த 2 ரயில்களும் ரேக் ஷேரிங் முறையில் இயங்கக்கூடிய ரயில்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.